ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு மீளத்தும்பரப்பாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன் நான் செய்கிறது. இப்போ சிக்கன் அரை கிலோ சிக்கன் மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் அரை கிலோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அரை கிலோ சிக்கன் அது போன்லெஸ்ஸாக தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இந்த ஸ்கின் பீசஸ் ஆக்கி வச்சுருக்கிறேன். தசியல் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்துட்டேன் 500 கிராம். அதில் நான் ஒரு 2 மேசக்கரண்டி தயிர் சேர்க்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் 3 மேசக்கரண்டி எடுக்க போகிறேன். அது நாங்கள் சிக்கன் 65 அதில் மசாலா தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். அந்த மசாலா நான் 3 மேசக்கரண்டி நான் சேர்க்கிறேன். மூணு மேசக்கரண்டி சேர்க்கிறேன். அதோடு சேர்த்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் நான் 1 மேசக்கரண்டி சேர்க்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட கொஞ்சம் நான் மிளகுத்தூளும் உப்பும் சேர்க்கிறேன். மிளகுத்தூள் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கலாம். மிளகுத்தூள் அதோட உப்பு தேவையான அளவு. மற்றது கார்ன்ஃப்ளவர் நான் 1 மேசக்கரண்டி எடுக்கிறேன். ஒரு மேசக்கரண்டி எடுக்கிறேன். அதோட சேர்த்து கரம் மசாலா நான் ஒரு அரை மேசக்கரண்டி சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இதுக்கு வேணுமான்னு சொன்னால் நீங்கள் அரிசி மாவு கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கலாம். இது உடனே நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு டைம் இல்லை, உடனே நீங்கள் ரெடியாக டக்குன்னு கூடி குயிக்காக செய்யணும்னு சொன்னால் கூட நீங்கள் இப்படி செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இப்படி வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். ஆனால் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி இதை அரை மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு தான் நல்லா ஒரு வர பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக சட்டி சூடு ஆகிட்டு நான் இப்போ ஒரு 3 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டுது. நான் இதில் கேரட், பீன்ஸ், வெங்காயம் 3யும் போடணும். கலர் மாறுற அளவுக்கு வராத அளவுக்கு அது நார்மலாகவே அது பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வதங்க விட்டோம்னா அப்படி டேஸ்ட் வராது. அப்போ இப்படியே நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரளவு நார்மலாக வதங்கி இருக்குது. இன்னும் வதங்க விடாமல் நாங்கள் இனி இப்போ கேப்சிகம் குடமிளகாய் அது பச்சை அது நான் 1 எடுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தான் 1 எடுக்கிறேன். அதோட ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு 5 உள்ளி எடுத்து சின்னதாக வட்டி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்க்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் இதுகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்தோம். இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதோட சேர்த்து நான் கொஞ்சம் கறிமிளகாய் அதாவது ஈழத்து எங்களுடைய கறிமிளகாய் கொஞ்சம் நான் இதை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுமான்னு சொன்னால் நீங்கள் இது செய்யலாம். அதை ஸ்கிப் பண்ணுங்கள். வேணாம்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் அது நல்லதாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ன்றதுக்காண்டி நான் சேர்க்கிறேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸால் பார்ப்போம். அப்படின்னா நான் 1 மேசக்கரண்டி இஞ்சி உள்ளி பேஸ்ட் அதில் சேர்க்கிறேன்.
அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பச்சை வாசனை போகும் வரைக்கும் அதையும் லைட்டாக அப்படி வதங்கிட்டுக்கணும். இந்த டைம்லேயே நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் இந்த முட்டைக்கு வந்து கொஞ்சம் வந்து நான் இப்போ மிளகுத்தூளும் கொஞ்சம் மஞ்சளும் வந்து சேர்க்குறேன். நோம்பலாக வந்து இது வந்து 2 விதமாக செய்யலாம். நாங்கள் பொரிச்சிட்டும் செய்யலாம், இப்படி போட்டும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கு அப்படி செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் சொன்னால் சிக்கனை பொரிக்கிற மாதிரி இதை முட்டையும் தனியாக நாங்கள் பொரிச்சு போட்டும் சேர்க்கலாம். ஓகே, இன்னும் வந்து சேம் தான், எப்படினாலும் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். இப்போ கொஞ்சம் இன்னும் வதங்கினாக்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேசக்கரண்டி வந்து சோயா சாஸ் சேர்க்கிறேன். அதோட ஒரு மேசக்கரண்டி வந்து சில்லி சாஸ் சேர்க்கிறேன். கரம் மசாலா வந்து ஒரு கொஞ்சம் வந்து நான் சேர்க்கிறேன். ஒரு அரை தேக்கரை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே இருக்கும். ஓகே, அதோட வந்து நான் தனி மிளகாய் தூள் ஒரு மேசக்கரண்டி, மல்லித்தூள் வந்து ஒரு மேசக்கரண்டி, அதோட சேர்த்து நான் மிச்சம் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்க்குறேன். முதலே நாங்கள் சேர்த்தோம்னா கொஞ்சம் காரம் உரைப்பு வந்து குறைவாக இருக்குது. நல்லபடியாக நான் பிறகு சேர்க்கிறேன். அது எல்லாத்தையும் நாங்கள் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணுவோம். அப்படி எல்லாம் ஆட் பண்ணிட்டு பார்ப்போம். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ பொரிச்சு வச்ச சிக்கன் எல்லாத்தையும் வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதோட வந்து ஆப்ஷனல் தான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்வீட் சில்லி வந்து நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக அப்படி இது கேட்கல நல்லா இருக்கும். அதோட வந்து நான் வந்து இந்த வெங்காயத்தாலையும் லைட்டாக அப்படி சேர்க்க போகிறேன். ஓகே, வந்து இதை வந்து பிளேட்டில் வந்து நான் முதல் வந்து சொன்னால் சர்வ் பண்ணிக்க பார்ப்போம்னு சாரி. இப்போ நான் வந்து எல்லாமே வடிவாக இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வடிவாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நல்ல வடிவாக உளிர்ந்த பதமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இனி நான் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, உண்மையாகவே வீடியோக்காக சொல்லல, உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மெதட்படி நீங்களும் செய்தீங்கன்னா ஓகே. அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்தேன்னா 1 கிலோ ரைஸுக்கு வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதா இருந்தால் 1 கிலோவில் செய்கிறதா இருந்தால் நான் சொன்ன அளவின்படி நீங்கள் எல்லாமே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாதிரி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டாயம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ரீசெண்டாகவும் இந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையிலேயே நீங்கள் ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறு வீடியோக்கள் வேணும்னு சொன்னாலும் ப்ளீஸ் அதை மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். உண்மையிலேயே நல்ல ஹாப்பியாக இருக்கும். நான் தொடர்ந்து வீடியோக்கள் செய்கிறதுக்கு எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். எல்லாருக்குமே திரும்பவும் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இருந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.